எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இப்ப ரிசல்ட் வரப்போகுது. இனி யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த கேள்விக்குறிக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் 117 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருந்தா கண்டிப்பா அவர்களே ஆட்சி அமைச்சிட்டு போயிடுவாங்க. தமிழ்நாடு என்டிஏ கூட்டணி. அந்த கூட்டணி சார்பில் முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள். இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளரா முன்மொழியப்பட்டு அவரே முதலமைச்சர் ஆகிடுவார். இதுதான் நடக்கும். அதுக்கு 2வது சான்ஸ் ஒண்ணு இருக்கு. அது அடுத்தது நம்ம பேசுவோம். அடுத்து திமுக சைடு பார்க்கும் பொழுது அவர்களோட கூட்டணியில 114 தொகுதி ஜெயிச்சிருந்தா அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் மு.க.ஸ்டாலின் நிற்பாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதே மாதிரி டிவிக்கு ஜெயிச்சு வந்தா விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். எப்படி போயிட்டு இருக்கு. இப்ப கருத்து கணிப்புக்கு வருவோம். கருத்து கணிப்பு வச்சு பார்க்கும் பொழுது அதிகமா சொல்றது அதிமுக ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிவிக்கு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றது ஒரு சிலர் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கருத்து கணிப்புகள் பொதுவா சொல்றது ரிசல்ட் வர வரைக்கும் அது ஒரு கணிப்பு தான். இதுதான் முடிவு அப்படின்னு சொல்ல முடியாததுனால இப்போ அதிமுக, தாவேக, திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி வைஸ் ஜெயிக்கும் பொழுது அந்த கூட்டணி அப்படி எப்படி முதலமைச்சர் ஆயிடுவாங்க. இதுல எந்த ஒரு சிக்கலுமே கிடையாது. இதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஏன் 99% இதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதிமுகவும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி திமுகவும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிவிக்கவும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி பார்க்கும் பொழுது எந்தவித பிரச்சனையும் இல்லை. அடுத்து ஒருவேளை அதிமுக ஒரு அளவுக்கு ஜெயிச்சுட்டாங்க, அவர்களுக்கு வந்து ஒரு சீட் 2 சீட் பத்தல, ஒரு 115 ஜெயிச்சிட்டாங்க. இல்ல திமுக ஒருவேளை 115 110 ஜெயிச்சிட்டாங்க, அவர்களுக்கு ஒரு 5-6 சீட் பத்தல. இது மாதிரி சீட் பிரியும் பொழுது 3 கூட்டணிகளுக்குள்ள மாற்றி மாற்றி ஜெயிச்சு சீட்கள் பிரியும் பொழுது, தொகுதிகள் பிரிஞ்சு ஜெயிக்கும் பொழுது, ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான 117 தொகுதிகள் இல்லாத பொழுது யார் ஆட்சி அமைக்கிறது? நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்ல பார்த்துருக்கோம். நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை திமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா மற்ற கூட்டணிகள் கிட்ட பேசி பார்க்கணும். அவர்களுக்கு பேசுறதுக்கு யாருமே கிடையாது. அதிமுக கூட பேச முடியாது, டிவிகே கூட பேச முடியாது, நாம் தமிழர் கட்சி கூட பேச முடியாது, யாரு கூட பேச முடியாது. திமுக அவ்வளவுதான் காலி. ஆனா அதிமுக அடுத்து ஆல்ரெடி கூட்டணி பேச்சுவார்த்தை டிவிக்கு கூட நடத்திக்கிறாங்க தாவேகா கூட. அப்படி தாவேகா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனதுல ஃபர்ஸ்ட் இபிஎஸ் அவர்கள் நடத்தினாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் பதவி கேட்கும் பொழுது அது அமையல. அதே மாதிரி பிஜேபி பேசி பார்த்தாங்க, முதலமைச்சர் வேட்பாளர் பேசும்பொழுது அதுவும் அமையல. ஓபிஎஸ் அவர்கள் பேசி பார்த்தாங்க. இப்படி பலர் நிறைய பேர் பேசி பார்த்தாங்க, எதுவுமே அமையல. கடைசியில் அவர்கள் தனியா தான் நின்னாங்க. ஒருவேளை அதிமுக 100 தொகுதிக்கு மேல ஜெயிச்சோ இல்ல தாவேகா ஒரு சில தொகுதிகள் ஜெயிச்சோ ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுகவுக்கு மேல தொகுதிகள் வேணும் அப்படிங்கும் பொழுது 2 பேர் சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமா என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? எல்லாரும் எதிர்பார்த்தது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாவேகா அதிமுக கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல உட்கார்ந்து நான் தான் முதலமைச்சர், நீதான் முதலமைச்சர், நீதான் துணை முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர், இல்ல நான் மந்திரி நீ திருட, இந்த பேச்செல்லாம் இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே வாய்ப்பு தான், ஆட்சியை தக்க வச்சாகணும், திமுகவை தோற்கடிக்கணும். அதிமுக தாவேகா இவர்களோட குறிக்கோளே திமுகவை தோற்கடிக்கிறது அப்படிங்கும் பொழுது எதிரியை வீழ்த்துறதுக்காக கண்டிப்பா கூட்டணி சேருவாங்க. கூட்டணி சேர்ந்தா யார் முதலமைச்சர் திரும்ப பழையபடிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு பிரச்சனையும் நடக்காது. இபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சரா நிற்பாங்க, விஜய் அவர்கள் தான் துணை முதலமைச்சரா நிற்பாங்க. இப்படின்னு ஒரு தியரி சொல்லலாம். இல்ல ஒரு சிலர் டிவிகே சைடு இருந்து சொல்லும் பொழுது இல்ல விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக இருப்பாங்க, இபிஎஸ் அவர்களான துணை முதலமைச்சர் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை 2 பாசிபிலிட்டிஸ்ல ஏதோ ஒன்று நடக்கும். இப்படித்தான் ஆட்சி அமைக்க முடியும். உங்களோட கருத்து என்ன? இது உங்க கடைசி தீக்குச்சி.